Hi all, welcome to Examage YouTube channel. So 100 questions வரைக்கும் பார்த்திருக்கோம். 101ல இருந்து 125 வரைக்கும் இப்போ பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு ரிமைனிங் பார்த்துட்டோம் அப்படின்னா வால்யூம் முடிஞ்சிடும். வால்யூம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நெக்ஸ்ட் நீங்க என்ன பீரியாரிட்டிஸ்ல கேட்டிருக்கீங்களோ ஸோ அதில் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த மந்த்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஜூன் மந்த்ல இருந்து நம்ம எல்லா டாபிக்ஸும் கலந்த மாதிரி 25 கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அது வீக்லி டெய்லி வராது, வீக்லி 4 லைவ் செஷன்ஸ்ல நம்ம அது கண்டினியூஸா பார்ப்போம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இப்பவே இன்ஃபார்ம் பண்ணி எல்லாமே வந்து ரிவிஷன் பண்ணி ரெடியா இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஜூன்ல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டலா 25 கொஸ்டின்ஸ் நம்ம ஃபுல்லாவே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கான செஷனுக்கானது பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 12 சென்டிமீட்டர் விட்டமுடைய ஒரு ஈய கோலத்தை உருக்கி 3 சிறிய கோலங்கள் உருவாக்கப்பட்டன அப்படின்னு இருக்கு. சோ அப்போ பெரிய கோலம் இருக்கு. கோலம் அப்படின்னா ஸ்பியரு, அதனுடைய விட்டம் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விட்டம் அப்படின்னா டயமீட்டர். அதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 3 சிறிய கோலங்களா எனக்கு வந்து பண்ணிருக்காங்க. சோ 3 சின்ன ஸ்பியரா மாத்திருக்காங்க. அந்த சிறிய கோலங்களின் விட்டங்கள் முறையே 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. சோ இப்ப இங்க 3 ஸ்பியருடைய விட்டங்கள் இருக்குல்ல, சோ அதனுடைய ரேஷியோ தான் கொடுத்திருக்காங்க. என்ன ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2:2:2 ஸோ 3:4:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3:4:5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, எனில் அவற்றுள் மிகச்சிறிய கோலத்தின் ஆரங்கள் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய கோலத்தின் ஆரங்களின் அளவு, ஸோ ரேடியஸ் கேட்குறாங்க. இங்க சிறிய கோலம் என்னது, இங்க டயமீட்டர் 3 இருக்குதுன்னா சிறிய கோலம், அதனுடைய ரேடியஸ் தான் கேட்குறாங்க. இங்க இருந்து ரேடியஸோடைய ரேஷியோ என்ன வரும், R1 R2 R3 உடைய ரேஷியோ என்ன வரும், டயமீட்டர் 3:4:5 அப்படின்னா டயமீட்டர் வந்து எனக்கு 3x 4x 5x அப்படின்னு வந்துடும் டயமீட்டர் இல்லையா? இப்ப எனக்கு ரேடியஸ் வேணும் அப்படின்னா இது என்னது 3x/2 4x/2 5x/2 அப்படின்னு இருக்கும். இப்ப இங்க எனக்கு ரேஷியோ வேணும் அப்படின்னா எக்ஸ் 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 கேன்சல் ஆயிடும். அப்ப இங்கேயே அதே 3:4:5 இதான் வரும். இப்ப இங்க ரேடியஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னது 3x/2 என்ன அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வி. கரெக்டா? இப்ப எனக்கு என்னது, இங்க பெரிய ஸ்பியரை உருக்கி 3 குட்டி ஸ்பியரா ஆக்கியிருக்காங்க. அப்ப வால்யூம் சேமா இருக்கும். அப்ப பெரிய ஸ்பியரோட வால்யூம் என்னது, வால்யூம் வந்து ஸ்பியருக்கு 4/3 பை ஆர் கியூபா, பை வந்து 22/7 ஆர் வேணும். டயமீட்டர் 12 அப்படின்னா ஆரம் ரேடியஸ் என்னது 6 இல்லையா? அப்ப 6 × 6 × 6 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ ஏதாவது 3 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 2 அப்படின்னு இருக்கும். வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ இங்க எனக்கு குட்டி 3 குட்டி வால்யூம் வந்து சேம் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணாம அப்படியே வச்சிருந்தா கூட ஈக்குவேட் பண்ணலாம். வால்யூம் ஆஃப் லார்ஜ் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர். ஓகேவா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் லார்ஜ் ஸ்பியர் என்னது 4/3 பை ஆர் கியூப். ஆர் வந்து எனக்கு 6 கியூப். ஸோ 6 × 6 × 6. ஸ்மால் ஸ்பியர் வேணும் அப்படின்னா 4/3 பை காமனா எடுத்துடலாம். இப்போ எனக்கு ஸ்மால் ஸ்பியருடைய ரேடியஸ் என்னன்னு பாருங்க, 3x/2 ஹோல் கியூப் பிளஸ் இங்க என்னது 4x/2னா இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க என்ன வரும் 2x ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இது என்னது 5x ஹோல் ஸ்கொயர் கிடையாது, கியூப் இல்ல. ஸோ 5x/2 ஹோல் கியூப். இதெல்லாம் வால்யூம் தான். 4/3 பை R1 கியூப், 4/3 பை R2 கியூப் பிளஸ் 4/3 பை R3 கியூப் அப்படின்னு வரும். இதில் நான் 4/3 பை அப்படின்னு ஸ்ட்ரைட்டா ஒரே ஸ்டெப்ல நான் எடுத்திருக்கேன், வேற ஒண்ணுமே பண்ணல. சரியா? ஸோ அப்ப இது என்னது 216 which is equal to 3 கியூப் நமக்கு என்ன கிடைச்சிடும் 27x3/8. 2 கியூப் நமக்கு என்னது 8. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இது 4x/2 ஹோல் கியூப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க 4x/2 ஹோல் கியூப் அப்படின்னு வச்சுக்கிட்டா என்ன வரும், 4 கியூப் 64 ரைட். ஸோ அப்போ 64x3/8 அப்படின்னு இருக்கும். பிளஸ் 5 கியூப் என்னது நமக்கு 125x3/8. ஏன் இங்க 4x/2னே வச்சுக்கிட்டோம் கேன்சல் பண்ணாம, ஏன்னா திரும்ப நான் எல்சிஎம்மா எடுத்துட்டு இருக்கிறதுக்கு நான் கேன்சல் பண்ணாம அப்படியே வச்சுட்டேன். ஸோ எல்லாத்துலயுமே 8 8 8 காமனா இருக்கா. ஸோ 8 நான் இங்க எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க என்ன இருக்கும் 27 + 64 + 125 அப்படின்னு இருக்கும். ஸோ 64 + 27 இது ஒரு 125. 9 9 + 7 16 1 10 + 1 11 216 வந்துருச்சு. அப்போ 216x3. ஸோ 216 216 கேன்சல் ஆயிடும். ஸோ எக்ஸ் நமக்கு என்ன வந்துடும் 2 அப்படின்னு கிடைச்சிடும்.
நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, சிறிய கோளத்தின் ஆரம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது 3x/2 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் 2ன்னு கிடைச்சது, டிவைடட் பை 2னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ சிறிய கோளத்தின் ஆரம் என்னது, எனக்கு 3 சென்டிமீட்டர். அவ்வளவுதாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கோளம் மற்றும் ஒரு சரியான வட்ட வடிவ உருளை ஆகியவற்றின் ஆரங்கள் மற்றும் கன அளவுகள் சமமாக இருக்கிறது. எது ரெண்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க, கோளம் அப்புறம் உருளை பத்தி பேசுறாங்க. அதனுடைய ஆரமும் கன அளவும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 102வது கொஸ்டின் நம்ம எப்படி எழுதணும், வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல், கோனா இல்ல, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு சிலிண்டர். ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். கோளத்தோட கன அளவும் உருளையோட கன அளவும் சமம். கோளத்தோடைய ஆரமும் எனக்கு உருளையோட ஆரமும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்ப அடுத்த பாதி என்ன இருக்குன்னு பாருங்க. எனில் கோளத்தின் விட்டம் மற்றும் உருளையின் உயரம் ஆகியவற்றின் விகிதம் முறையே அப்படின்னு கேட்டாங்க. சோ அப்ப இங்க விகிதங்கள் என்ன வரும் நமக்கு, கோளத்தின் விட்டம் அப்படின்னா கோளத்துடைய டயமீட்டர் இல்லையா. சோ கோளத்துடைய டயமீட்டர் ஆஃப் ஸ்பியர் இஸ் டு ஹைட் ஆஃப் சிலிண்டர். இதனுடைய ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. டயமீட்டர் ஆஃப் ஸ்பியர் இஸ் டு ஹைட் ஆஃப் த சிலிண்டர். இந்த ரேஷியோ தான் நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த வால்யூம் சேம் அப்படின்றதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர், கோளத்தோட வால்யூம் என்னது, கன அளவு 4/3 பை ஆர் கியூப். இங்க சிலிண்டரோடது பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஆர் எனக்கு இது ரெண்டும் சேம் தான், ஆர் இல்லையா. ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் இங்க ஒரு ஆர் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த பை கேன்சல் ஆயிடும். அப்ப ஆர் ஈக்குவல் டு என்ன இருக்கும், 3h/4 அப்படின்னு இருக்கும். ஸோ 3h/4 அப்படின்னா இந்த 4 நான் 3h/4. இப்ப எனக்கு டயமீட்டர் இஸ் 2 சிலிண்டர் வேணுமா. ஸோ r/h அப்படின்னா 3/4 அப்படின்னு இருக்கும். இப்ப எனக்கு 2r வேணும்னா இந்த 4 நான் 2 × 2ன்னு பிரிச்சுக்கிறேன்னு வைங்க. இதுல இருந்து ஒரு 2 வந்து இந்த பக்கம் வந்துருமா, இல்லைன்னா நம்ம இங்க இருந்தே எழுதலாம், இல்ல மேல இருக்கிறதுல இருந்து எழுதணும்னு வைங்க. 4/3 r ஈக்குவல் டு h. இந்த 4 நான் 2 × 2ன்னு எழுதுறேன். 2 × 2r/3 ஈக்குவல் டு h. அப்போ 2r இந்த h கீழே வந்துருமா, h ஈக்குவல் டு இந்த 3 மேல போயிடும். ஸோ 3/2 ரேஷியோ. 2rன்றதான் எனக்கு டயமீட்டர் இல்லையா. ஸோ டயமீட்டர் பை h ரேஷியோ என்ன வந்துடும், 3:2 அப்படின்னு கிடைச்சிடும். 3:2 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்த கேள்வி, ஒரு கோள வடிவ ஈய பந்தின் விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு ஸ்பியர் ஷேப்ல ஒரு பந்து இருக்கு. சோ அதனுடைய விட்டம் தானே கொடுத்திருந்தாங்க. சோ விட்டம்மா ரேடியஸா, விட்டம் தான். விட்டம் வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அப்ப ஆரம் எனக்கு என்ன வந்துரும், 3/2 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிடும். அந்த பந்து உருவாக்கப்பட்டு 3 சிறிய கோள பந்துகளாக உருவாக்கப்படுகின்றன. உருக்கப்பட்டு இங்க ஓகேவா. சோ உருக்கப்பட்டு என்ன பண்றாங்க, 3 சிறிய கோள பந்துகளாக உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவற்றுள் 2 கோளப்பந்தின் விட்டங்கள் முறையே 1.5 2 சென்டிமீட்டர் எனில் 3வது பந்தின் விட்டம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஸ்பியரை எனக்கு 3 ஸ்பியரா பிரிச்சிருக்காங்க. சோ இந்த 3 ஸ்பியருடைய விட்டத்துல 2 ஸ்பியருடைய விட்டம் கொடுத்துட்டாங்க, இந்த ஸ்பியருடைய விட்டம் கொடுக்கல. ஓகேவா. சோ விட்டம் என்னது 1.5 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 1.5, இங்க வந்து 2 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க ரேடியஸ் எனக்கு என்ன வந்துரும், இது 1.5னா 3ல பாதி 3/2ன்னு வரும். அதுலயும் பாதி அப்படின்னா 3/4 அப்படின்னு எழுதிக்கலாமா. இங்க என்னது 2/2னா 1 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். இங்க எனக்கு என்னன்னு தெரியாது, நான் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கணும். இதுல இருந்து உருக்கப்பட்டு இதுவா பண்றாங்க அப்படின்னா வால்யூம் சேம். அப்போ வால்யூம் ஆஃப் பெரிய ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சின்ன ஸ்பியர் அப்படின்னு போடலாமா. பெரிய ஸ்பியர் வந்து 4/3 பை ஆர் கியூப். ஆர் வந்து 3/2 ஹோல் கியூப் அப்படின்னு வந்துடும். which is equal to இங்க 4/3 பை நான் காமனா எடுத்துக்கிறேன். இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற ரேடியஸ் 3/4 கியூப் பிளஸ் 1 கியூப் பிளஸ் ஆர் கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ இங்க என்ன ஆயிடும், 4/3 காமனா இருக்கும், கேன்சல் ஆயிடும். 4/3 பை 4/3 பை. இப்போ இந்த பக்கம் என்ன இருக்கும், 3 கியூப் 27, 2 கியூப் 8 which is equal to இங்கே 3 கியூப் 27, 4 கியூப் 64 plus 1 plus r அப்படின்னு இருக்கும். இப்போ இங்க நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம்னு வைங்களேன். எல்சிஎம் எடுத்தா r மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன், ரிமைனிங் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரேன்னு பாருங்க. ஸோ 27/8 minus 27/64 minus 1 equal to r. இப்போ எல்லாத்தையுமே நான் கீழே இருக்கிறது 64ன்னு மாத்த போறேன்.
அப்ப இங்க இன்ட்டு 8, இங்கேயும் இன்ட்டு 8, இங்க இன்ட்டு 64, இங்க இன்ட்டு 64. 27 into 8 na 8 7s are 56, 5, 2 8s are 16, 16 plus 5 நமக்கு என்ன வந்துரும் 16 plus 5 21 divided by, so அப்ப இது வந்து 27 minus 64 divided by 64 equal to R. இப்ப 216 minus 27 minus 64 அப்படின்னு போடணுமா, ஸோ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 125 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 125 by 64 equal to, இங்க வெறுமனா ஆர் கிடையாது ஆர் கியூப்னு நினைக்கிறேன். ஓ இங்க பாருங்க ஆர் கியூப் இல்லையா, ஸோ இது வந்து ஆர் கியூப் அப்படின்னு வரும், which is equal to ஆர் கியூப். அப்ப ஆர் என்ன வந்துரும் எனக்கு, இதை நம்ம எப்படி எழுதலாம் 5/4 ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாமா. ஸோ ஆர் வந்து எனக்கு 5/4 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ 5/4 அப்படின்னா இங்க வந்து நமக்கு பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 5/4னா 1ல 4, மிச்சம் 1 0ன்னு வரும். ஸோ 2ல 8, திரும்ப 2ல 0 அப்படின்னு வரும். ஸோ ஆர் வந்து 1.25 சென்டிமீட்டர். ஆனா இங்க விட்டம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ விட்டம் அப்படின்னா எனக்கு டயமீட்டர் 2R வேணும். ஸோ 2R equal to 2 into 5/4. 2R னா 2 into 5/4. அப்ப கேன்சல் பண்ணா 5/2, 5/2 அப்படின்னா 2.5. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. 15 சென்டிமீட்டர் விட்டம் 2 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு திண்ம உருளை உருவாக்கப்பட்டு ஒரே அளவு கொண்ட 12 கோளங்கள் உருவாக்கப்பட்டன எனில் ஒவ்வொரு கோளத்தின் விட்டம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஒரு உருளை இருக்கு, சிலிண்டரை மெல்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க 12 ஸ்பியரா மாத்திருக்காங்க. ஸோ 104வது கணக்குல என்ன சொல்ல வராங்க, ஒரு சிலிண்டர் அத உருக்கி 12 ஸ்பியரா மாத்திருக்காங்க. ஓகேவா, சிலிண்டரோட சைஸ் என்னது 12 சென்டிமீட்டர் டயமீட்டர், 2 சென்டிமீட்டர் ஹைட். 12 15, ஸோ 15 கிடையாது, எனக்கு பின்னாடி சொல்யூஷன்ல 16ன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ அப்போ 16 சென்டிமீட்டர் விட்டம், டயமீட்டர் வந்து 16 சென்டிமீட்டர், உயரம் வந்து என்ன அப்படின்னா 2 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர். இப்போ எனக்கு ஸ்பியரா இருக்குல்ல, ஒரே அளவு கொண்ட 12 கோளங்கள் உருவாக்கப்பட்ட என்னது ஒவ்வொரு கோளத்தின் விட்டம். ஸோ இங்க ஒரு கோளத்தின் விட்டம் டயமீட்டர் ஆஃப் ஸ்பியர் என்ன இதான் கேட்டுறாங்க. ஸோ இங்க டயமீட்டர் 16னா ரேடியஸ் என்ன வந்துடும் 8 சென்டிமீட்டர்னு வந்துருமா. மெல்டிங் சம்ல நமக்கு என்ன காமன், வால்யூம் காமன். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 12 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னு கிடைச்சிடும். ஏன்னா n டைம்ஸ் அப்படின்னு வரும், n வந்து 12. இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னது பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா, பை ஆர் ஸ்கொயர் 8 into 8, h வந்து 2 அப்படின்னு கிடைச்சிடும், which is equal to 12 into வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னா என்னது 4/3 பை ஆர் கியூப். ஸோ பை அந்த ஆர் தான் நமக்கு என்னன்னு தெரியாது, ஸோ ஆர் கியூப். இப்போ எனக்கு இந்த பை கேன்சல் ஆயிடும் இல்லையா. ஸோ பை கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து வேற என்ன கேன்சல் பண்ணா, 4 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா எனக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். வேற என்ன கேன்சல் பண்ணா, இங்க 2 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா 6, திரும்ப 2 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா 3 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 3 கேன்சல் ஆயிடும். ஃபைனலா இங்க 8 மட்டும் இருக்கும், இங்க ஆர் கியூப் மட்டும் இருக்கும். ஸோ 8 நம்ம எப்படி எழுதலாம் 2 கியூப்னு எழுதலாம். அப்போ ஆர் வந்து 2, பட் ஆனா எனக்கு கேட்டது ஆர் கிடையாது டி கேட்டிருக்காங்க. அப்போ டி வந்து 2R அப்படின்னா 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 4 எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்த கேள்வி, 4 சென்டிமீட்டர் விட்டம் மற்றும் 54 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு திண்ம உருளையை உருவாக்க ஒவ்வொரு கோளத்தின் விட்டம் 3 சென்டிமீட்டர் உள்ள எத்தனை உலோக கோளங்கள் உருக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ எனக்கு கோளங்கள் இருக்கு, குட்டி குட்டி கோளங்களா இருக்கு, குட்டி குட்டி ஸ்பியர்ஸா இருக்கு. ஸோ அந்த குட்டி குட்டி ஸ்பியர்ஸை எனக்கு ஒன்னா உருவாக்கி என்ன உருவாக்குறாங்க, சிலிண்டரா கன்வெர்ட் பண்றாங்க. இப்ப எத்தனை குட்டி குட்டி ஸ்பியர் தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இந்த சிலிண்டரோட சைஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ 105 கொஸ்டின்ல என்னது, எனக்கு எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் குட்டி குட்டி ஸ்பியர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு சிலிண்டரை உருவாக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சிலிண்டரோட டைமென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர் விட்டம். அப்ப ஆரம் 2 சென்டிமீட்டரா, ஸோ ஆரம் வந்து 2 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும். உயரம் என்ன சொல்லியிருக்காங்க 54 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் வந்து 54 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஸ்பியரோட டைமென்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஸ்பியரோட டைமென்ஷன் 3 சென்டிமீட்டர், கோளத்தின் விட்டம் 3 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் என்னது 3/2. இப்ப இங்க ஆரம் வந்து 3/2. எனக்கு இந்த n எத்தனை தேவைப்படும் அப்படின்றதுதான் கொஸ்டின்.
ஓகே. ஸோ அப்போ இங்க வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா கேன்சல் ஆயிடும். ஸோ பை ஆர் வந்து 2 × 2, ஹெச் வந்து 54. இப்போ எனக்கு எத்தனை ஸ்பியர்ஸ்ன்னு தான் கேட்குறாங்க. அப்போ என்ன வேணும்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னு போட்டா போதுமா? ஸோ அப்போ கீழே ஸ்பியரோட வால்யூம் என்னது? ஸ்பியரோட வால்யூம் 4/3 பை ஆர் கியூப் இல்லையா? ஸோ 4/3 பை ஆர் கியூப். ஸோ 4/3 பை, இங்க ஆர் வந்து 3/2 ஸ்பியரோடது. ஸோ அப்போ 3/2 3/2 3/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணா பை பை கேன்சல் ஆயிடும், 2 2 இந்த 4 கேன்சல் ஆயிடும், இந்த 3 3 கேன்சல் ஆயிடுமா? ஸோ அதுக்கப்புறம் இதை நான் வந்து 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 18 வரும், திரும்ப இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 6 வரும். ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு? மேல 6 இருக்கு, கீழே 2 2 2 இருக்கு. ஸோ அப்போ 8 அப்படின்னு வரும். ஸோ n எனக்கு எத்தனை தேவைப்படுது? 8 × 6 48 தேவைப்படுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு கோளம் மற்றும் ஒரு உருளையின் ஆரங்கள் மற்றும் அவற்றின் கன அளவுகள் சமமாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. கோளம் மற்றும் உருளையின், ஸோ கோளம் உருளை அப்படின்னா ஸ்பியர் சிலிண்டர் அதை பத்தி தான் பேசுறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியரும் வால்யூம் ஆஃப் சிலிண்டரும் சமம், இதோடைய ரேடியஸும் சமம். ரேடியஸ் ஆஃப் ஸ்பியரும் ரேடியஸ் ஆஃப் சிலிண்டரும் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? எனில் உருளையின் உயரம் கீழே உள்ளவற்றில் எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த உருளையோட உயரம் ஹைட் இருக்குல்ல, ஸோ அது வந்து எதற்கு சமம் அப்படின்னு நமக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னது? 4/3 பை ஆர் கியூப். இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல பை பை கேன்சல் ஆயிடும், ஆரம் சேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆர் ஸ்கொயரும் இங்க ஒரு ஆர் மட்டும் இருக்கும், மிச்சதெல்லாம் கேன்சல் ஆயிடும். அப்போ 4/3 ஆர் ஈக்குவல் டு ஹெச். அப்போ ஹெச் நமக்கு என்ன வந்துடும்? 4/3 ஆர் இருக்கா? ஹெச் ஈக்குவல் டு 4/3 ஆஃப் ரேடியஸ் ஆரம். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், ஒவ்வொரு மூலையும் 22 சென்டிமீட்டர் அளவு கொண்ட ஒரு கன ஈயத்திலிருந்து ஒவ்வொரு குண்டின் விட்டம் 2 சென்டிமீட்டர் உடைய எத்தனை குண்டுகள் உருவாக்க முடியும் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க என்னது? மூளை 22 சென்டிமீட்டர், கன ஈயம் அப்படின்னா ஒரு கியூப் இருக்கு. ஸோ அந்த கியூபோட சைஸ் சைடு வந்து ஏ வந்து எனக்கு 22 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு குட்டி குட்டி குண்டுகளா மாத்துறாங்க. ஸோ அந்த குட்டி குட்டி குண்டுகள் இருக்குல்ல, ஸோ அந்த குண்டோடைய விட்டம் வந்து எனக்கு 2 சென்டிமீட்டர். அப்ப அந்த குண்டோடைய ஆரம் வந்து 1 சென்டிமீட்டர் வந்துருமா? இப்ப அது மாதிரி எத்தனை குண்டுகள் உருவாக்க முடியும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ அப்போ 107 கொஸ்டின் நமக்கு என்ன வந்துடும்? 22 கியூப் அப்படின்னு வருமா? 22 கியூப் 22 கியூப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை என்ன பண்றாங்க? எனக்கு n நம்பர் ஆஃப் சின்ன சின்ன குண்டுகளா உருவாக்குறாங்க. ஸோ குண்டுகள் என்ன ஷேப்ல இருக்கும்? ஸ்பியர் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ அப்போ n × 4/3 பை ஆர் கியூப். ஆர் வந்து நம்ம இங்க 1 அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 1 அப்படின்னு எழுதுவோம். அப்போ n வந்து நம்ம இதை சால்வ் பண்ணணும், சரியா? ஸோ இதை நான் ஏன் இங்க வச்சு காமிச்சேன் அப்படின்னா சால்வ் பண்றது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ அதனால நீங்க ட்ரை பண்ண போறீங்க, அதனாலதான் நான் இங்க காமிக்கிறேன். ஸோ n இங்க என்னவாயிரும்? 22 22 22 டிவைடட் பை 4/3 பை இன்ட்டு 1 கியூப் அப்படின்னு இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க இதை சால்வ் பண்ணுங்க. கேன்சல் அவுட், ஸ்ட்ரைக் அவுட் எல்லாம் பண்ணி பார்த்தாதான் ப்ராக்டிஸ் ஆகும், சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரும் இங்கே இருக்கு, நீங்க கண்டிப்பா ஆனா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கிளியர்? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. 9 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் கிராஸ் 12 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு துத்தநாக கனசதுரத்தில் இருந்து ஒவ்வொரு பந்தின் விட்டம் 0.3 சென்டிமீட்டர் உள்ளவாறு எத்தனை பந்துகள் உருவாக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ n தான் கேக்குறாங்க. இதுல இருந்து எனக்கு இது என்னது? குட்டி குட்டி பந்தா ஆக்குறாங்க. அப்ப லார்ஜஸ்ட் வால்யூம் பை ஸ்மாலஸ்ட் வால்யூம். ஸோ 9 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் வால்யூம். இது என்னது? எனக்கு பந்து ஸ்பியர் தான். ஸ்பியர்னா 4/3 பை ஆர் கியூப் இல்லையா? ஸோ பை வந்து 22/7. இது வந்து எனக்கு விட்டம் வந்து 0.3னா 3/10 எழுதிக்கலாம். இப்போ எனக்கு ரேடியஸ்னா இதுலயும் பாதி, அப்ப 3/10/2 அப்படின்னு வரும். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்? 3/20 எழுதிக்கிறேன். ஸோ 3/20 எத்தனை வாட்டி எழுதணும்? 3 வாட்டி எழுதி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். ஸோ n இங்க என்ன வந்துடும்? 9 × 11 × 12. ஸோ 9 × 11 × 12 டிவைடட் பை இங்க 4/3 பை ஆர் கியூப். ஸோ 4/3 பை வந்து 22/7. ஆர் வந்து நமக்கு என்னது? 3/20 அப்படின்னு பிளான் பண்ணமா எழுதுறதுக்கு. ஸோ ஆர் கியூப் 3/20 எத்தனை வாட்டி எழுதணும் அப்படின்னா
3 வாட்டி எழுதணும். ஸோ சால்வ் பண்றத பார்த்துட்டே இருக்கக்கூடாது, நீங்களும் கையில பென்னு பேப்பர் வச்சு சால்வ் பண்ணணும். ஸோ இந்த 3 கேன்சல் ஆயிடுமா, அடுத்து இந்த 3 இந்த 9 கேன்சல் ஆயிடும். அடுத்து வேற என்ன கேன்சல் பண்ணலாம், 11 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா 2ன்னு வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணா 10 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ இப்போ மேலே என்னெல்லாம் போகும், 12, இந்த 7, 10, 20, 20லாம் வந்து மேலே போயிடும். ஸோ 7 × 10 × 20 × 20னா 400 அப்படின்னு போயிடும். ஸோ இங்கே 12 × 7 நமக்கு என்னது 84. இங்கே என்ன வந்துடும் 4000 அப்படின்னு இருக்கும். 84 × 4னா 16, 1, 32 + 1 33. ஸோ 33, 6, அப்புறம் இங்கே என்ன வந்துடும் 3 0 வந்துடும். ஸோ இவ்வளோவா நமக்கு ஆப்ஷனில் இருக்க போது. ஸோ 84. ஸோ இங்கே என்ன இருக்கு 84,000 தான் மேக்ஸிமமே இருக்கு. ஸோ 84, இங்கே என்ன வந்துடும் 20, 20, 20. ஸோ நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். 108 கொஷினா. ஸோ 108 கொஷின் இங்கே என்னது 9 × 11 × 12, 4/3 πr³ கரெக்டாக தான் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம இங்கே சால்வ் பண்ணுறப்ப தான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். ஸோ 9 × 11 × 12 அப்படியே வச்சுக்கலாம், டிவைடட் பை 4/3 πr³ இல்லையா. ஸோ 4/3 πr³ இங்கே திரும்ப போட்டோம்னா 4/3, பை வந்து 22/7, r வந்து 3/20 × 3/20 × 3/20. ஸோ இப்போ இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5ன்னு வரும். இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஸோ வேற எதுவும் கேன்சல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது 22, இது 9 இருக்கும். இது 35, 35 × 2 70. ஸோ 70னா 7 0. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 20 வேற இருக்கு. ஸோ 1400 இருக்கும். மேலே வந்து நமக்கு என்னது 99/7000 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நமக்கு 99/7000 வருதா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்ஸு கேல்குலேஷன் பண்ணுறப்போ எல்லாமே நம்ம எப்படி இருக்கணும், கரெக்டாக பண்ணிக்கணும். ஸோ 3/20 3/20 × 3/20. ஸோ இந்த 3 கேன்சல் ஆகுது. ஓகே, 4ஐயும் இந்த 20ஐயும் கேன்சல் பண்ணால் 5ன்னு வரும். இதுக்கு மேலே நமக்கு வேற எதுவும் கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை இல்லையா. இங்கே அப்புறம் எப்படி 99/7000 அப்படின்னு வந்துச்சு. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் நம்ம திரும்பியும் சால்வ் பண்ணலாம். அப்போ 22 × 9 அப்படின்னு தான் மேலே இருக்கும். இல்லை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோன்னா இது 11, இங்கே என்னவாயிடும் 10 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு கேன்சல் ஆக சான்சஸ் கம்மி தான். ஸோ அப்போ இங்கே 11, 3 × 3னா 99 அப்படின்னு மேலே வந்துடும். ஸோ மேலே வந்து 99 டிவைடட் பை இங்கே 5 × 2 10, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 இருக்கு. 10 போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து இங்கே 2 0. ஸோ 1000 இருக்கும், இங்கே ஒரு 7 இருக்கும். ஸோ 7000. அவங்களுக்கு வந்து 99/7000 நமக்கு வந்துருச்சா. ஸோ அப்போ 99/7000. ஸோ 7000 நமக்கு மேலே போயிடும். இப்போ இந்த 99ஐ கேன்சல் பண்ணால் 9 அப்படின்னு இருக்குமா. ஸோ 11, 12 × 7000/9. திரும்ப 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ 43 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இது 44. நமக்கு ஆன்சர் என்னதான் வந்திருக்குன்னு பாருங்க, 84,000 அப்படின்னு இருக்கு. ஸோ இது 43 அப்படின்னு வந்துருச்சு. 3 டேபிளில் வேற ஏதாவது கேன்சல் பண்ணால் முடியுமா அப்படின்றதான் நம்ம செக் பண்ணணும். ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே கண்டிப்பாக கேன்சல் பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ இங்கே 2ல் 6 மிச்சம் 1, 3ல் 9 அப்படின்ற மாதிரி தான் போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ 9 × 11 × 12, 7000/99. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 11ன்னு வரும். இங்கே பாருங்க, திரும்ப கேர்லெஸ் மிஸ்டேக். 9 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டு 9னே போட்டு வச்சிருக்கேன். ஸோ எதெல்லாம் நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறேன்றதை பார்த்துக்கோங்க, ஏன்னா அதெல்லாம் நம்மளும் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ 11 கேன்சல் ஆகிடும். 12 × 7 நமக்கு என்ன வந்துடும் 84,000 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ சிம்பிள் கொஸ்டினு. கான்சென்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா எவ்வளோ வந்து நமக்கு லேக் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கிறப்ப போடுங்க. 3 hours நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காடுறீங்க அப்படின்னா அதில் எப்போ நீங்கள் நடுவில் பிரேக் ஆகுறீங்களோ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸ் கொஷின் போட்டுட்டு இருக்கப்போ நமக்கு கான்சென்ட்ரேஷன் வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரிமைனிங் கொஷின்ஸ் ரீட் பண்ணதை ஞாபகப்படுத்தி போட்டுட்டு திரும்ப உங்களுக்கு நீங்கள் எப்போ பிரிஸ்காக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் திரும்ப மேக்ஸுக்கு வாங்க. சரியா, கண்டினியூஸாக மேக்ஸ் போட்டிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும். அதனால நான் என்ன சொல்கிறேன், 25 கொஷினை நீங்கள் கண்டினியூஸாக போடணும்னு அவசியம் இல்லை. 10 நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு போடலாம். ஏன்னா அவங்களே கொஷின் மிக்ஸ்அப் பண்ணி அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் போயிடுங்க. நான் ஃபர்ஸ்டே மேக்ஸ் பண்ணுறேன், 25 நான் ஃபர்ஸ்டே போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே எல்லாத்தையுமே போட ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேவா. அடுத்த கேள்வி பாருங்க. 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு கோள வடிவ ஈயப்பந்து உருக்கப்பட்டு 5 மில்லிமீட்டர் ஆரமுடைய சிறிய ஈயப்பந்துகளாக உருவாக்கப்பட்டன எனில் எத்தனை சிறிய ஈயப்பந்துகள்
உருவாக்கப்பட்டன அப்படின்னு தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பெரிய பந்தோட சைஸ் என்னது 10 சென்டிமீட்டர் ஆரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 சென்டிமீட்டர் ஆரம் அப்படின்னா என்ன வேல்யூ என்னது 4/3 பை ஆர் கியூப். ஆர் வந்து 10 × 10 × 10 அப்படின்னு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, உருக்கப்பட்டு 5 மில்லிமீட்டர் ஆரமுடைய சிறிய ஈயப்பந்துகளாக உருவாக்கப்பட்டன. 5 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4/3 பை மில்லிமீட்டர். இப்ப நான் இங்க என்ன யூனிட்ல மாத்தணும், இது சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை 10 போடணுமா. ஸோ டிவைடட் பை 10 போடணும்னா இங்க 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5/10 into 5/10 into 5/10 அப்படின்னு இருக்கும். ஸோ 4/3 பை 4/3 பை கேன்சல் ஆயிடும். இந்த 10 மேல போயிடுமா. ஸோ அப்போ மேல ஏற்கனவே 3 0, இந்த 3 0 போயிடும். டிவைடட் பை 5 × 5 × 5ன்னு வரும். ஸோ இப்போ ஒரு 5 கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 2 5s are 10. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வந்து 5 0 வந்துடும். 1 2 3 4 5. அடுத்து திரும்ப நான் 5 டேபிள கேன்சல் பண்ணா 4 5s are 20. அப்புறம் இந்த 4 0 வந்துடும். ஸோ 4 0 போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த 5க்கு கேன்சல் பண்ணா 8ல 40, அப்புறம் 3 zeros வந்துடும். அப்போ என்னோட ஆன்சர் என்னது 8000. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு கோளத்தின் கன அளவு மற்றும் அதன் மேல்தள பரப்பு ஆகியவை ஒத்த எண்களாக இருக்கும் எனில் அதன் ஆரம் எவ்வளவு. கோளத்தோட கன அளவு என்னது எனக்கு 4/3 பை ஆர் கியூப். அதன் மேல்தர பரப்பு என்னது 4 பை ஆர் ஸ்கொயரா, சர்ஃபேஸ் ஏரியா 4 பை ஆர் ஸ்கொயர். அப்படி இருக்கிறப்போ அதனுடைய ஆரம் என்னன்னு தான் கேக்குறாங்க. 4 பை கேன்சல் ஆயிடும். இப்போ ரேடியஸ்ல எனக்கு இது ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், ஒரு ஆர் மட்டும் இருக்கும். ஸோ அப்போ ஆர் இங்க 3 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 3 அப்படின்னு வந்துடும். ஸோ ஆர் என்னது எனக்கு 3 யூனிட்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஒரு கோளத்தின் ஆரம் 2 மடங்கானால் அதன் கன அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு கோளத்தோட ஆரம் வந்து எனக்கு 6ன்றது 2 மடங்கு ஆகுது. அப்ப கன அளவு என்ன ஆகும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஸோ கன அளவு ஃபார்முலா என்னது 4/3 பை ஆர் கியூப். ஆர் வந்து 3 டைம்ஸ் எழுதணும். அப்போ இங்க இருந்த கன அளவு 100 அப்படின்னு வச்சுக்கிட்டா இங்க என்ன வரும் 100 எனக்கு ஆரம் வந்து எனக்கு 2 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. அதாவது 100 + 100 200 ஆயிருக்கு. அப்போ 200/100 into 200/100 எத்தனை வாட்டி எழுதணும், 3 வாட்டி எழுதணும். ஓகேவா. ஸோ 200/100. ஸோ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிடும். இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். 2 2s are 4 4 2s are 8. அப்புறம் 2 0 மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்ப 100 இருந்த கன அளவு எனக்கு 800 மாறிடுச்சு. ஸோ அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 700% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ 700% ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் சி. ஒரு அரைக்கோளத்தின் ஆரம் 21 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு என்ன. அரைக்கோளத்தோட கன அளவு ஃபார்முலா என்னது 2/3 பை ஆர் கியூபா. ஸோ 2/3 பை ஆர் கியூப். ஆர்ல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணும் அப்படின்னா 21 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 2/3 பை வந்து 22/7 ஆர் கியூப். ஆர் வந்து 21 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ அப்போ 3 7s are 21. இது கேன்சல் ஆயிடுமா. இது என்னது 44. இங்க 21 ஸ்கொயர் என்னது 441 அப்படின்னு இருக்கும். இங்க யூனிட் டிஜிட் எனக்கு என்னது 4. அதை வச்சு ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. யூனிட் டிஜிட் 4ன்னு இருக்குது, 2 ஆப்ஷன்ல இருக்கு. 924 ரொம்பவே சின்ன நம்பர். இங்க 44 × 441 போடுறப்ப இந்த சின்ன நம்பர் வர சான்ஸ் இல்ல. ஸோ ஆப்ஷன் பி தான் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணாமலே நம்மளால போட முடியும். அடுத்த கேள்வி, 14 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள ஒரு அரைக்கோளத்தின் மொத்த மேல்தர பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அரைக்கோளத்துக்கு என்னது 3 பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இங்க 14 சென்டிமீட்டர் விட்டம்னா ஆரம் என்னது எனக்கு 7 சென்டிமீட்டர். இப்போ எனக்கு மேல்தர பரப்பு அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்களா இல்ல டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா. மொத்த மேல்தர பரப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 3 பை ஆர் ஸ்கொயர். இதான் என்னுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மொத்த மேல்தர பரப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 × 22/7 ஆர் ஸ்கொயர்னா 7 × 7 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 7 7 கேன்சல் ஆயிடுமா. 3 × 22 எனக்கு 66 × 7. 6 7s are என்னது 42 4. இது 42 + 4 நமக்கு என்ன வந்துடும் 462 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஒரு அரைக்கோளத்தின் கன அளவு 19404 அப்படின்னு இருக்கு. ஸோ அரைக்கோளத்தின் கன அளவு அப்படின்னா ஹெமிஸ்பியர் உடைய கன அளவு. ஸோ 2/3 ஆஃப் பை ஆர் கியூப்.
இதுதான் என்ன கொடுத்துருக்காங்க 19,404 அலைக்கோளம். ஓகேவா? இப்ப அதனுடைய என்ன கேட்டிருக்காங்க, எனில் அதன் மொத்த மேல்தர பரப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 3πr² தான் என்ன அப்படின்றது நம்மளுடைய கொஸ்டின். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ண முடியுமா? 9ல 18 மிச்சம் 1 7 0 2 அப்படின்னு இருக்கும். பை என்ன வந்துடும் 22/7 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இது 22/7. திரும்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 11. இது என்ன வரும் 4ல 8 மிச்சம் 1 8ல 16 மிச்சம் 1 5 1 அப்படின்னு இருக்கும். அடுத்து இது 11 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4ல 44 மிச்சம் 4 4ல 44 மிச்சம் 1 1. ஸோ 441 அப்படின்னு இருக்கு. அப்போ r³ = 441 இன்ட்டு இங்க 7 × 3 21. 441 21 ஸ்கொயரா? அப்போ 21 × 21 × 21 தான் r³. அப்போ ஆரோட வேல்யூ என்னது 21 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ அப்போ இங்க என்ன பண்ணலாம் 3 × 22/7 × 21 × 21 இல்லையா? ஸோ இப்போ இதை 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா 3 × 3 9 அப்படின்னு இருக்கும். 21 × 9 அப்படின்னா 189 × 22. இப்போ யூனிட் டிஜிட்ல ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்க. 9 2s are 18, யூனிட் டிஜிட் 8ன்னு இருக்கும். ஸோ யூனிட் டிஜிட் 8 இருக்குது இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 அரைக்கோள கிண்ணங்களின் கொள்ளளவுகள் 6.4 லிட்டர் மற்றும் 21.6 லிட்டர்கள் ஆகும். 2 அரைக்கோளம் அப்படின்னா ஹெமிஸ்பியர் இருக்கு. அதனுடைய கொள்ளளவுகள் என்ன கொடுத்துருக்காங்க 6.4 லிட்டர்ஸா? ஸோ ஒன்னோடது 6.4, இன்னொன்னோடது 21.6 லிட்டர்ஸ் ரெண்டுமே. இது என்னது அரைக்கோளம் கெமிஸ்பியர். ஸோ கெமிஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்னது 2/3πr³. இதான் நமக்கு வால்யூம் ஃபார்முலா. எனில் அவற்றின் உட்புற வளைந்த மேல்தர பரப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உட்புற வளைந்த மேல்தர பரப்பு அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது 2πr². ஸோ அப்போ இது வந்து எனக்கு வால்யூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வால்யூம்ல எனக்கு r³ r1³ r2³ ரேஷியோ இருக்கும். இதுல இருந்து நான் r1 r2 கண்டுபிடிக்கணும். அப்போ இங்க என்ன வந்துடும் r1/r2³ = 6.4/21.6 இருக்கும். நமக்கு பாயிண்ட்னாலே அலர்ஜி இல்லையா? ஸோ அதனால நான் மல்டிப்ளை பை 1000 மேலையும் இங்க கீழையும் மல்டிப்ளை பை 1000 போடுறேன்னு வைங்க. இங்க மேல என்ன வந்துடும் 6400, கீழே என்ன வந்துடும் 21,600 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது r1/r2³ இப்போ 64³ இல்ல நம்ம மல்டிப்ளை பை 100 பண்ணா கூட போதுமானதுதான். ஓகேவா? ஸோ இப்போ 6400 இல்ல 100ன்னு போட்டா 640 அப்படின்னு தான் வரும். ஸோ r³ இங்க நான் 1000 அப்படின்னு போட்டேன்னா இன்ட்டு 10 × 10ன்னு பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் 1000 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ 64 எதோட கியூப் வேல்யூ 4ஓட கியூப் வேல்யூவா? அப்ப r1/r2 ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 115 கொஸ்டின் தானே. ஸோ இங்க பாருங்க r/r 8/27, அதாவது 2/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது எப்படி வரும் நமக்கு? எப்படி வரும் பாருங்க r1/r2³ = இப்போ நான் மல்டிப்ளை பை 1000 பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது 1 போயிடும், அப்புறம் 2 0 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டேன். இந்த 64 நம்ம எப்படி எழுதலாம் 4³ அப்படின்னு எழுதிக்கலாம். 216 நம்ம எப்படி எழுதலாம் 6ன்னு எழுதலாம். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 4/6ன்னு வருமா? r1/r2³ = 4/6³ அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ r1/r2 ரேஷியோ 2/3 அப்படின்னு கிடைச்சிடும். எனக்கு இப்போ சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ வேணும் அப்படின்னா r1² r2² வேணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 2² 4 3² 9 அப்படின்னு இருக்கும். ஸோ 4:9 தான் நம்மளுடைய ரேஷியோ. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு அரைக்கோண கிண்ணத்தின் உள்வட்ட ஆரம் 9 சென்டிமீட்டர் ஆகும். அந்த கிண்ணம் ஒரு திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. அந்த திரவத்தை 3 சென்டிமீட்டர் விட்டம் மற்றும் 4 சென்டிமீட்டர் உயரமுள்ள சிறிய குவளைகளில் அடைக்க வேண்டும் எனில் அதே அளவுள்ள எத்தனை குவளைகள் தேவைப்படும் அப்படின்னு இருக்கு. இப்ப இங்க என்ன இருக்கு? ஒரு அரைக்கோண கிண்ணத்தின் உள்வட்ட ஆரம் 9 சென்டிமீட்டர் ஆகும் அப்படின்னு இருக்கு. ஸோ அரைக்கோண கிண்ணத்தின் அப்படின்னா எனக்கு வந்து கெமிஸ்பியர். ஓகேவா? ஸோ அப்ப அதனுடைய வால்யூம் 2/3πr³ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ r வந்து எனக்கு 9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த கிண்ணம் ஒரு திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. ஒரு கெமிஸ்பியர் பவுல் இருக்கு,
அதுல வந்து எனக்கு திரவம் ஏதோ ஒரு லிக்விட் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த திரவத்தை 3 சென்டிமீட்டர் விட்டம் மற்றும் 4 சென்டிமீட்டர் உயரம் உள்ள சிறிய குவளையில் அடைக்க வேண்டும். ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கிறதுல அடைக்க போறாங்க. அதனுடைய விட்டம் 3 அப்படின்னா ரேடியஸ் ஆரம் என்ன வந்துடும் 3/2, உயரம் வந்து 4. ஸோ 3/2 ஆரம், உயரம் வந்து 4 அப்படின்னா எனக்கு உருளையோட கெப்பாசிட்டி கிடைச்சிடும். எனக்கு எத்தனை அந்த மாதிரி உருளை தேவைப்படும் அப்படின்னா n வந்து லார்ஜஸ்ட் வால்யூம் பை ஸ்மாலஸ்ட் வால்யூம். இதான் லார்ஜஸ்ட் வால்யூம், இது ஸ்மாலஸ்ட் வால்யூம். ஸோ பை கேன்சல் ஆயிடுமா? அப்புறம் என்ன இருக்கும் 486/9 அப்படின்னு இருக்கும். 9 5s are 45, மிச்சம் 3, ஸோ 4 அப்படின்னு வரும். ஸோ 54 வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, 60 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு உருளை வடிவ பாத்திரத்தின் ஒரு பகுதி நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. ஒரு உருளை வடிவ பாத்திரத்தின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 60 சென்டிமீட்டர் விட்டம் அப்படின்னா ஆரம் வந்து எனக்கு 30 சென்டிமீட்டர் இருக்கும். உருளை இப்ப அதனுடைய ஹைட் பத்தி எனக்கு அவங்க சொல்லல. சரியா? சோ அதனோட ஹைட்டை பத்தி எனக்கு சொல்லல. அதுல ஒரு பகுதி நீரால நிரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லா தண்ணி கிடையாது, ஏதோ ஒரு பகுதி வந்து நீரால நிரம்பியிருக்கு. சோ இந்த ஹைட்டை வந்து நான் ஹெச் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. இப்ப அடுத்து 60 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோலம் மெதுவாக அந்த பாத்திரத்தில் போடப்பட்டது. சோ இப்ப எனக்கு அந்த ரேடியஸ், இதோட ரேடியஸ் 30 சென்டிமீட்டர். அதே ரேடியஸ் எனக்கு 30 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கோலம், ஒரு பவுல் போடுறாங்க. ஓகேவா? ஒரு சின்ன கோலம், பவுல்னா எனக்கு ஹெமிஸ்பியர்ல இருக்கும். ஸோ கோலம்னா ஸ்பியர் தானே சொல்றாங்க. ஸோ வந்து ஒரு சின்ன கோலம் போடுறாங்க. போட்டதும் அந்த பாத்திரத்துல இருக்க தண்ணி என்னவா இருக்கும் அப்படின்னா ஹைட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ ஹைட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது உள்ள போயிடும். அந்த கோலம் போடப்பட்டவுடன் தண்ணீரின் அளவு எவ்வளவு உயரும் அதுதான் கேக்குறாங்க. ஸோ எனக்கு இப்போ ஒரிஜினலா இருந்த ஹைட் ஹெச் அப்படின்னா எனக்கு உயர்ந்ததுக்கு அப்புறமா இருக்கிற இந்த ஹைட்டை கேபிட்டல் ஹெச் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. ஸோ இந்த கேபிட்டல் ஹெச் எவ்வளவு வந்து உயர்ந்திருக்கும், இந்த வால்யூம் எவ்வளவோ ஸோ அந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அதை வச்சுதான் நமக்கு உயர்ந்திருக்கும். இது என்ன பிரின்சிபல் நமக்கு? ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலா? ஸோ அதை வச்சுதான் இங்க வந்து நமக்கு உயர்ந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்ப இங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எனக்கு இது ரெண்டுடைய டிஃபரன்ஸ் எவ்வளவு வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ உருளைக்கு என்னது பை ஆர் ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் இங்க ஹெச் பை ஆர் ஸ்கொயர், ஹெச் மைனஸ் ஹெச், இதுதான் வால்யூம். இன்க்ரீஸ் ஆன வால்யூம் தெரியணும் அப்படின்னா இதான். இது வந்து இந்த இன்க்ரீஸ் ஆன வால்யூம் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? வால்யூம் ஆஃப் ஸ்பியரை பேஸ் பண்ணி இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப இன்க்ரீஸ் ஆன வால்யூம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் மைனஸ் ஹெச் எதை பேஸ் பண்ணியிருக்கும்? ஸ்பியரை பேஸ் பண்ணியிருக்கும். ஸ்பியர் வந்து 4/3 பை ஆர் கியூப். இப்ப இங்க பை ஆர் வந்து எனக்கு ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஸோ அப்போ பையும் கேன்சல் ஆயிடும். அப்போ ஹெச் மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு 4/3, ஆரம் வந்து எனக்கு 30 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 10. அப்ப இது என்னது எனக்கு 40. எவ்வளவு உயர்ந்திருக்கும் அப்படின்னா ஹெச் மைனஸ் ஹெச்னா எவ்வளவு உயர்ந்திருக்கும் இது என்ன? ஸோ எவ்வளவு உயர்ந்திருக்கும்னா 40 சென்டிமீட்டர் உயர்ந்திருக்கும். கிளியரா? அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு சரியான வட்ட வடிவ கூம்பின் உயரம் 84 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்க ஆரம் 3.5 சென்டிமீட்டர் ஆகும் எனில் கூம்பின் கன அளவு என்ன? கோனுடைய வால்யூம் என்னது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இல்லையா? சோ இங்க எனக்கு அடிப்பக்க ஆரம் ஆர் என்ன கொடுத்திருக்காங்க 3.5. சோ அப்ப இந்த ஆரை நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 1/3 பை ஆர் வந்து 3.5னா 7ல பாதி, அப்ப 7/2 7/2 அப்படின்னு போடுங்க. உயரம் எனக்கு 84 அப்படின்னு போட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எனக்கு இங்க கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்றீங்களா? நான் இதுக்கு ஆன்சரே சொல்லல, இதை நீங்க கண்டிப்பா சால்வ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு சரியான வட்ட வடிவ கூம்பின் அடிப்பக்க ஆரம் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ கூம்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க, கோனு, அதனுடைய ரேடியஸ் வந்து எனக்கு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? வேற வந்து மற்றும் அதன் சாய்ந்த உயரம்னா ஸ்லாண்ட் ஹைட் எல், அது வந்து 28 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 28 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க, கூம்பின் வளைந்த மேல்தர பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. கூம்போட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? பை ஆர் எல், அவ்வளவுதாங்க. பை வந்து 22/7, ஆர் வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க, எல் வந்து 28ன்னு கொடுத்துட்டாங்க. இதை 7ஆ வாய்ப்பால் அடிச்சோம்னா 4ன்னு வரும். 6 4s are என்னது 24. ஸோ 22 × 24 அதான் ஆன்சர். ஸோ 22 ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும்? 484ன்னு தெரியுமா? அப்புறம் 22 × 2 போடணும்.
22 into 2 போட்டா 44 வரும். ஸோ 8, 12, 1, 528. எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பில இருக்கு. அடுத்த கேள்வி, ஒரு சரியான வட்ட வடிவ கூம்பின் கன அளவு 1232 சென்டிமீட்டர் கியூப். அதாவது கோனுடைய வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ கோனுடைய வால்யூம் அப்படின்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1232 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அதன் செங்குத்து உயரம் 24 சென்டிமீட்டர் ஆகும். ஏனில் அதன் வளைந்த மேல் தரப்பு என்ன? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு தான் கேட்குறாங்க. இப்போ செங்குத்து உயரம் 24, ஹெச் வந்து எனக்கு 24 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேணும் அப்படின்னா ஆரும் வேணும், எல்லும் வேணும். இங்க எனக்கு ஆரும் தெரியாது, எல்லும் தெரியாது. ஸோ எல் தெரியணும்னா என்னது? எல் ஈக்குவல் டு ஸ்லாண்ட் ஹைட் வந்து ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயரா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ 1/3 ஆஃப் 22/7 இன்ட்டு இது வந்து ஹெச், ஆர் ஸ்கொயர் நமக்கு தெரியாது, ஈக்குவல் டு 1232 அப்படின்னு இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணலாம்? நம்ம 11 டேபிள்ல ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ 11 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2, 1ல 11 மிச்சம் 1, 1ல 11 மிச்சம் 2, ஸோ 112 அப்படின்னு இருக்கும். திரும்ப என்ன பண்ணலாம்? இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 5ல 10 மிச்சம் 1, 56 அப்படின்னு இருக்கும். இப்போ இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 8 அப்படின்னு இருக்கும். இதை நான் 8 டேபிள்ல கேன்சல் பண்ணா 8 7 சார். அப்போ ஆர் ஸ்கொயர் வந்து இங்க ஒரு 7 இருக்கு, இங்க ஒரு 7 இருக்கு. ஸோ 7 இன்ட்டு 7. அப்போ ஆர் வந்து நமக்கு என்ன வந்துடும்? 7 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ ஆர் 7னா எல் என்ன வந்துடும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் பிளஸ் 24 ஸ்கொயர் அப்படின்னு போடணும். 7 ஸ்கொயர் எனக்கு என்னது? 49. 24 ஸ்கொயர் என்னது? 4 ஸ்கொயர், சாரி 2 ஸ்கொயர் 04, 4 ஸ்கொயர் 16, 2 4s are 8, 8 2s are 16. அப்போ இங்க என்ன வந்துடும்? 576. ஸோ 576 பிளஸ் 49. ஸோ அப்போ இங்க என்னது? 15, 1, 11, 2, 1, 625 வரும். அப்போ 625னா எல் வந்து 25. பை ஆர்எல் வேணும்னா பை வந்து 22/7, ஆர் வந்து 7, எல் வந்து 25. ஸோ இந்த 7 7 கேன்சல் ஆயிடுமா? 22 into 25 தான் நம்ம ஆன்சர். ஸோ 22 into 22, அப்புறமா 22 into 3 அப்படின்னு போட்டுக்கலாம். 22 into 22 484, 22 ஸ்கொயர். 22 into 3னா 66 இல்லையா? ஸோ 10, 1, ஸோ 15, 1, 550 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 550 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கேள்வி, ஒரு சரியான வட்ட வடிவ கூம்பின் அடிப்பக்கத்தின் பரப்பளவு பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அடிப்பக்கத்தின் பரப்பளவு கோன் தான். கோனுடைய அடிப்பக்கத்தின் பரப்பளவு. ஸோ கோனுடைய பேஸ். ஸோ அப்போ இந்த பேஸ் ஏரியா எனக்கு என்னது? பை ஆர் ஸ்கொயரா. ஸோ இந்த பை ஆர் ஸ்கொயர் எனக்கு 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் அதன் உயரம் 14 சென்டிமீட்டர். எனில் கூம்பின் வளைந்த மேல்தர பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உயரம் வந்து 14 சென்டிமீட்டர். ஆமாம், கூம்பின் வளைந்த மேல்தர பரப்புனா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பை ஆர் எல். எல் வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் இல்லையா? ஸோ இப்போ இதுல இருந்து நான் ஆர் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 154. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 7 வரும். ஆர் வந்து எனக்கு என்ன கிடைச்சிடும்? 7 கிடைச்சிடும். அப்போ இது 7 ஸ்கொயர் 49 பிளஸ் 14 ஸ்கொயர் நமக்கு என்னது? 14 ஸ்கொயர் 01, 4 ஸ்கொயர் வந்து 16, 4 into 2 8 அப்படின்னு இருக்கும். ஸோ 196. ஸோ 196 அப்படின்னு வரும். ஸோ 9 plus 6 எனக்கு 15, 1, ஸோ 14, 1, 245 இதான் வருதா? ஸோ 196 plus 49 இல்லையா? ஸோ 196 plus 49 245 அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 245. எனக்கு பை ஆர்எல்னா 22/7, ஆர் வந்து 7 இன்ட்டு எல் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 245 இருக்கு. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 245 நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ 5 அப்படின்னா எனக்கு 4ல 20 அப்படின்னு இருக்கும், மிச்சம் 4, ஸோ 49. அப்போ 7 7 அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ 22 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் உள்ள 7 ஸ்கொயர் இன்ட்டு 5 இருக்கும். 7 ஸ்கொயர் ஒரு 7ஆ வெளில வந்துடும் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 5. 22 இன்ட்டு 7னா 14, 1, ஸோ 154 இல்லை? ஸோ 154 ஸ்கொயர் ரூட் 5 தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். 154 ஸ்கொயர் ரூட் 5. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. 12 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் 30 சென்டிமீட்டர் அடிப்பக்கம் விட்டமுடைய ஒரு கூம்பு 15 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு மரக்கோளத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது.
ஸோ ஒரு வுட் லாக் இருக்கு, மரக்கோலம் இருக்கு. ஸோ அதனுடைய ஆரம் வந்து எனக்கு 15 சென்டிமீட்டர். இதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு உருளை வடிவத்தை எனக்கு வெட்டி எடுக்கிறாங்க. ஸோ அதனுடைய ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க, அடிப்பக்க விட்டம் வந்து 30. அடிப்பக்க விட்டம் 30னா ஆரம் வந்து அதே 15 தான், உயரம் எனக்கு 15 அப்படின்னு வெட்டி எடுத்திருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னது, 4/3 பை ஆர் கியூப். 4/3 பை ஆர் கியூப் வந்து ஆர் வந்து 15, ஸோ 15 கியூப். இப்போ அதுல இருந்து சிலிண்டர் வேணும் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை ஆர் வந்து எனக்கு 15 ஸ்கொயர், ஹெச்சும் 15 தான், அப்போ 13 கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சுக்கு. அந்த கூம்பை வெட்டி எடுக்கும் பொழுது கிடைத்த கழிவுகளின் சதவிகித விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கழிவுகளின் சதவீத விகிதம். சோ அப்ப இங்க என்ன கேக்குறாங்க, கழிவுகளின் சதவீதம் அப்படின்னா எனக்கு கோலத்தோட வால்யூம், அப்புறம் நமக்கு கூம்பு வடிவத்துல எடுத்திருக்காங்களா, ஓகே கூம்பு. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணணும், 1/3, சிலிண்டர் கிடையாது கூம்பு கோன், அப்போ 1/3 ஆஃப் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா? சோ இப்போ இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு வேஸ்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு பெர்சன்டேஜ்ல வேணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு வேஸ்ட் ஆயிருக்கு டிவைடட் பை டோட்டல். டோட்டல்ன்றது எனக்கு ஸ்பியர்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ டிவைடட் பை ஸ்பியரோட வால்யூம் இன்ட்டு 100% அப்படின்னு போட்டா வேஸ்டேஜ் இன் பெர்சன்டேஜ்ல தெரிஞ்சிருமா? ஸோ அப்போ இதுதான் பண்ணணும். அப்போ இங்க என்னது, எனக்கு ஃபர்ஸ்ட் வேஸ்ட் ஆனது எவ்வளவு வேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் மைனஸ் வால்யூம் ஆஃப் கோன் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க 4/3ல 1/3 பகுதி போயிருச்சு அப்படின்னா என்ன வரும், 4/3 பார்ட்ல ஒரு 1/3 போயிருச்சு அப்படின்னா இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணா என்ன வரும், ஸோ 22/7 இன்ட்டு 15 கியூப் காமனா இருக்கு. ஸோ மிச்சம் எனக்கு என்னது 4/3 மைனஸ் 1/3. ஸோ அப்போ இது என்னது 3/3 1ன்னு வந்துடும். கரெக்டா? அப்போ எனக்கு வேஸ்டேஜ் ஆனது 22/7 15 கியூப் டிவைடட் பை டோட்டல்னு போடணுமா? ஸோ 22/7 இன்ட்டு 15 கியூப் டிவைடட் பை டோட்டல் என்னது, டோட்டல் ஸ்பியரோடது. ஸோ 4/3 பை 22/7 ஆர் கியூப் வந்து 15 கியூப் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இது கேன்சல் ஆகிடும். இங்கே பர்சன்டேஜ்ல வேணா இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த 3 மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஓடும், 300/4 அப்படின்னு இருக்கும். ஸோ 7ல 28 மிச்சம் 2 அப்படின்னா 75% எனக்கு என்னவாயிருக்கு அப்படின்னா வேஸ்டேஜ் ஆயிருக்கு. ஸோ 75% ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ 75% எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு கூம்பின் ஆரம் மற்றும் அதன் உயரம் ஆகியவற்றின் முறையே 5:12 என்ற விகிதத்தில் உள்ளன. கூம்பு இருக்கு, கூம்பு கோனு, அதனுடைய என்ன கொடுத்திருக்காங்க, உயரம், ஆரம் மற்றும் உயரம். ஸோ R/H ரேஷியோ என்ன கொடுத்துட்டாங்க, 5:12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப அடுத்த பகுதி, மற்றும் அதன் கன அளவு 314 2/7. வால்யூம் ஆஃப் கோன் வந்து 314 2/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 314 தானே, 314 2/7 கியூபிக் சென்டிமீட்டர் எனில் அந்த கூம்பின் சாய்ந்த உயரம் என்ன? சாய்ந்த உயரம்னா ஸ்லாண்ட் ஹைட் எல் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ எல் வேணும்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். இப்போ ஆர் வேணும், ஹெச் என்ன அப்படின்றது தான் வேணும். இப்போ வால்யூம் ஆஃப் கோன், கூம்போடைய கன அளவு என்னது, 1/3 ஆஃப் பை, பைனா 22/7 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா. ஸோ ஆர் வந்து எனக்கு 5x, ஹெச் வந்து 12x. ஸோ ஆர் ஸ்கொயர்னா 5x இன்ட்டு 5x இன்ட்டு ஹெச் வந்து 12x ஈக்குவல் டு 314 இன்ட்டு 7 + 2 அப்படின்னு ஃபர்ஸ்டே போட்டுலாமா? ஸோ 314 இன்ட்டு 7னா 2198 அப்படின்னு வரும். பிளஸ் 2 அப்படின்னு போட்டா 2198 அப்படின்னு வரும். பிளஸ் 2னா 2200. ஸோ 2200/7 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ இதை நான் 22 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1100. ஸோ 1100 அப்படின்னு வந்துடும். இதை நான் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 அப்படின்னு இருக்கும். திரும்ப இதை என்ன பண்ணலாம், 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2ல 10 மிச்சம் 1, 2ல 10 திரும்ப 0 அப்படின்னு வரும். திரும்ப இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 4ல 20 மிச்சம் 2, 4ல 24 அப்படின்னு இருக்கும். திரும்ப இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 11 அப்படின்னு இருக்கும். இங்க என்ன இருக்கு, எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு இங்க ஒரு 7 இருக்கு, இந்த 7 மேல போகுமா, இல்லைன்னா இந்த 7 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் கியூப் வந்து நமக்கு 11 அப்படின்னு தான் இருக்கு. 11 வந்து எனக்கு எக்ஸ் கியூப் 11. அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க முடியும் இல்லையா?
ஸோ அப்போ இங்க நம்ம போட்டது எல்லாமே கரெக்டான ஒரு வாட்டி எதுக்கும் செக் பண்ணிக்கலாமா? ஏன்னா நம்ம தான் வந்து மிஸ்டேக் பண்றதுல நான் தான் வந்து பிஹெச்டியே வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அதனால நான் செக் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, கூம்பின் ஆரம் 5x, உயரம் வந்து 12x. ஸோ 1/3 ஆஃப் பை r ஸ்கொயர் h 22/7. x வந்து 1 தான் வந்திருக்கு. எனக்கு ஏன் அந்த 1 வரல? ஸோ ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு இங்க 11 அப்படின்னு வந்திருக்கு. திரும்ப ஒரு வாட்டி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? 1/3 ஆஃப் பை வந்து 22/7 r ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? 5x இன்ட்டு 5x r ஸ்கொயர் h வந்து 12x. ஸோ இங்க வந்தது 2200/7 தானே. ஸோ இதெல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்கு. ஆனால் நமக்கு எக்ஸ் 1 தான் வரல. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, பொறுமையா நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ அப்போ பொறுமையா செக் பண்ணா இங்க 3 டேபிள்ல இது வந்து எனக்கு 4 அப்படின்னு வந்துச்சு. அதுல எந்த டவுட்டும் இல்லை. அடுத்து 22 டேபிள்ல இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா 100ன்னு தான் வரணும்ல. நான் ஏன் இங்க 1100ன்னு போட்டேன்? 2 டேபிள்லன்ற மாதிரி போட்டு வச்சிருக்கேன். பாருங்க எப்படிலாம் கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறேன்னு. ஸோ கரெக்டாக கேர்லெஸ் மிஸ்டேக் விடாம பண்ணுங்க. இப்போ 5ல பண்றப்போ எனக்கு என்ன வந்துடும்? 20 அப்படின்னு வந்துடும். திரும்ப இதை நான் 5ல பண்றப்போ 4ன்னு வரும். ஸோ 4 கேன்சல் ஆயிடும். ஸோ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு இந்த 7 கேன்சல் ஆயிடும், 1ன்னு வந்துடும். ஸோ எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ எப்படியெல்லாம் பண்றேன்னு பாருங்க. இங்க 22 டேபிள்ல கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க நான் வந்து 2 டேபிள்ல பண்ணி வச்சிருக்கேன். சரி, ஓகே. ஸோ இப்போ எக்ஸ் 1னா எனக்கு எல் என்ன கிடைச்சிடும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயரா? 5 ஸ்கொயர் வந்து 25, 12 ஸ்கொயர் வந்து 144. அப்போ இது 169 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169னா 13 இல்லையா? ஸோ அப்போ எனக்கு சாய் உயரம் என்ன வந்துருச்சு அப்படின்னா 13 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு கூம்பின் உயரம் 4.8 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்க விட்டம் 2 சென்டிமீட்டர். ஸோ விட்டம் 2னா ஆரம், விட்டம் 4னா ஆரம் 2, உயரம் வந்து எனக்கு 4.8. ஸோ ஹெச் வந்து 4.8. ஏனெனில் அந்த கூம்பின் சாய்ந்த உயரம் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்லாண்ட் ஹைட் எல். ஸோ எல் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் 4.8 ஸ்கொயர் என்னன்னு தெரியணும். ஸோ 48 ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2304. இப்போ 4.8 ஸ்கொயர்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 23.04ன்னு வரும். ஸோ அப்போ இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள என்ன இருக்கும்? 27.04 அப்படின்னு இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ராக்சிமேட்டா நம்ம போடணும் அப்படின்னா 5 விட தாண்டி தானே இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ ஏன்னா 2500 அதுதான் 5 அந்த மாதிரி வரும். ஸோ இதை 5 விட தாண்டி தான் வரும். அப்போ கிட்ட இருக்க ஆன்சர் இதுதான் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா போட்டுடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் செஷனுக்கு. 2 கூம்புகளின் கன அளவுகள் முறையே 2:3 என்ற விகிதத்தில் உள்ளன மற்றும் அவற்றின் அடிப்பக்க ஆரங்கள் முறையே 1:2 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த 2 கூம்புகளின் உயரங்களின் விகிதம் என்ன? ஸோ ரெண்டுமே கூம்பு தான், அதனுடைய கன அளவு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கோன் தான், v1:v2. அதனுடைய ரேஷியோ 2:3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 2:3 மற்றும் அவற்றின் அடிப்பக்க ஆரங்கள் முறையே 1:2. ஸோ அதனுடைய ஆரங்கள் வந்து எனக்கு 1:2. இப்ப எதனுடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க? 2 கூம்புகளின் உயரங்களின் விகிதம். உயரங்கள்னா h1:h2 இதுதான் கேக்குறாங்க. கூம்புடைய வால்யூம் ஃபார்முலா என்னது? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் r1 ஸ்கொயர் h1 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப இது 1/3 பை r2 ஸ்கொயர் h2 ஈக்குவல் டு இங்க ரேஷியோ 2:3. ஸோ 2/3. இப்போ 1/3 பை கேன்சல் ஆயிடும். இப்ப என்ன இருக்கும்? r1/r2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு h1/h2 ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு இருக்கும். இங்க r1 r2 வந்து 1:2 இருக்கு. அப்போ இங்க என்ன வந்துடும்? 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு h1/h2 ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு இருக்கும். ஸோ 1/2னா 1/4 h1/h2 ஈக்குவல் டு 2/3. இப்போ இந்த 4 வந்து நமக்கு அந்த சைட் போறப்ப மேல வந்துரும் இல்லையா? ஸோ அப்போ 2 4s are 8. 8:3 தான் நம்மளுடைய ரேஷியோ. ஸோ 8:3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வீடியோஸ் கொஞ்சம் கண்டினியூஸா வரும். கொஞ்சம் லீவ் டைம் அப்படின்றதுனால டிராவல்ல இருந்ததுனால வர முடியல. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸா வரும். ஸோ கண்டினியூஸா சேனலை செக் பண்ணுங்க. உங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ மேக்ஸ் ஈஸி இல்லைன்னு அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.